பர்கூர் அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் போலி பயிற்சியாளர் சிவராமன் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏற்கனவே போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் மேலும் ஒரு போக்சோ வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு புலனாய்வு குழு தலைவரான ஐஜி பவானிஸ்வரி மற்றும் பல்நோக்கு குழு தலைவருமான சமூக நலத்துறை செயலாளருமான ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பள்ளியினுடைய சிறப்பம்சம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அதே போல பள்ளியில் வேற ஏதாவது மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதன் பின்பு அவர் இந்த விசாரணையில் கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலையத்துக்கு உட்பட்ட தனியார் பள்ளியில் ஜனவரி மாதம் போலியாக பயிற்சி நடத்திய அங்கு ஒரு 14 வயது மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக நேற்று மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது வரை சிவராமன் மீது பல்வேறு பிரிவுகளிலும் 2 போக்சோ வழக்குகளும் ஒரு மோசடி வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ்.